சிறுகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். மீனா ரொம்பவே வருத்தமா இருக்காங்க. ஏன்னா என்ன ரிசல்ட் வரப்போகுதுன்னு நினைச்சு ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம மீனா 150 வாக்கு வித்தியாசத்துல சிந்தாமணியை விட ரொம்பவே சூப்பரா அபார வெற்றி பெற்றாங்க. இத பார்த்து அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க முத்துன்னு சொல்லிட்டு எல்லாருமே வேற லெவல்ல கொண்டாடிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம சிந்தாமணிக்கு கண்டது எல்லாமே கனவா நினைவான்ற மாதிரி இருக்கு. அது எப்படி பணம் இவ்வளோ நம்ம செலவு பண்ணியிருக்கோம். அப்படி இருக்கும்போது மீனாவுக்கு எப்படி ஓட்டு வந்தது? இதை என்னால நம்ப முடியலன்னு சொல்லிட்டு மீனாவை நினைச்சு ரொம்பவே சிந்தாமணி புலம்பிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா பாத்தீங்கன்னா ரோகிணி சிந்தாமணியோட வீட்டுக்கு வந்திருக்காங்க மாலையோட. ஆன்ட்டி வாங்க, எப்படி நீங்க தான் வின் பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால தான் உங்களுக்கு மாலை எடுத்துட்டு வந்திருக்கேன். ஆன்ட்டி நீங்க தானே வின் பண்ணீங்கன்றாங்க. அப்ப அடியாளுங்க எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டு, இல்ல கண்ணு நான் வின் பண்ணல, வின் பண்ணது அந்த மீனா தான். 150 வாக்கு வித்தியாசத்துல அவ வின் பண்ணிட்டான்னு சொல்றாங்க. இதை கேட்டு பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க ரோகிணி. என்ன ஆன்ட்டி சொல்றீங்க? உங்க பக்கம் தான் எல்லாமே பக்கபலமா இருந்தது. அப்படி இருந்தும் எப்படி மீனா வின் பண்ணா? அதுதான் எனக்கும் தெரியல. முத்து கார்ல கூட்டிட்டு போறதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட அலப்பறை பண்ணிட்டு இருந்தான். என்னை எப்படி எல்லாம் கிண்டல் பண்ணான்னு தெரியுமா? அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ கோபமா வருது. நான் தோத்து போயிட்டுன்னு நினைக்கும் போது என் முகத்தை என்னாலேயே பார்க்க முடியல. அதுவும் வேற யார்கிட்ட தோத்து போயிருந்தாலுமே எனக்கு அது பெரிய விஷயமா தெரிஞ்சிருக்காது. போயும் ஒன்னுத்துக்கும் உதவாத அந்த மீனா கிட்ட தோத்து போனதை நினைச்சுதான் எனக்கு அவ்வளோ கோபமா வருது. நான் எப்படியெல்லாம் இருந்தேன்னு தெரியுமா? இந்த தெருவுல என் தலை மட்டும்தான் ஓங்கும். நான் சொல்றதான் எல்லாரும் கேட்டுட்டு ராணி மாதிரி இருந்தேன். கடைசியில நீ இப்படி ஆக்கிட்டான்னு சொல்லி இத்தனை வருஷமா இந்த தொகுதியில நான் என்ன சொல்றேனோ அதுபடிதான் எல்லாமே நடக்கும். ஆனா இப்ப இந்த மாதிரி நடந்திருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு கோபமா வருது. அந்த மீனவை உண்டில நாக்காம விடக்கூடாதுன்னு நல்லா சொல்லிட்டு ரொம்பவே கோபப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. ஆன்ட்டி கோபப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. எதுக்காக இந்த அளவுக்கு கோபப்படுறீங்க? ஆன்ட்டி அவங்க வின் பண்ணிட்டாளா? எப்படி அவன் வின் பண்ணா? எனக்கு ஒண்ணுமே புரியல. உங்களுக்கு தான் வாக்கு அதிகமா வரும். நீங்க யாருக்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ண சொன்னீங்களோ அவங்க எல்லாருக்குமே நான் பணத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டேன். ஒருவேளை கல்லு ஓட்டு இது போட்டு ஜெயிக்க வச்சிருக்க போறாங்கன்றாங்க. இல்ல, நானும் நிறைய பார்த்துட்டேன். ஆளுங்களை கார்லயே கூட்டிட்டு ஓட்டு போடலாம் வச்சான். அதெல்லாம் பார்க்கும்போதே எனக்கு கோபமா இருந்தது. உள்ளுக்குள்ள எனக்கு பயமாவும் இருந்தது. எனக்கு ஈக்குவலா அவளுக்கும் ஓட்டு போடுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா 150 வாக்கு வித்தியாசத்துல அவ என்ன தோக்கடிப்பான்னு நான் கனவுல கூட காணல. இதுக்கு மேல அந்த மீனவை வளர விட்டா ஒட்டு மொத்தமா எனக்கு ஆப்பா முடிஞ்சிடும். இனி அவளை வளர விடக்கூடாது. அவளை ஒட்டு மொத்தமா அவ கதையை முடிச்சா மட்டும்தான் என்னால இந்த இடத்துல சர்வே பண்ண முடியும்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்துல சின்னமணி இருக்காங்க. ஆன்ட்டி உங்களுக்கு நான் எப்படி இதை ஆறுதல் சொல்றதுன்னு தெரியல. நான் எந்த வகையில உங்களுக்கு உதவி பண்றதா இருந்தாலும் கண்டிப்பா உங்களுக்காக நான் உதவி பண்ணுவேன். ஏன்னா எனக்காக நீங்க நிறைய விஷயத்துல ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு உதவி பண்ணாம வேற யாருக்கு நான் போய் பண்ண போறேன்? கண்டிப்பா உங்களுக்கு நான் உதவி பண்ணுவேன். தெரியும் ரோகிணி, நீ கண்டிப்பா எனக்கு உதவி பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் ஒரு திட்டம் போட்டு வச்சிருக்கேன். அந்த திட்டப்படி நடந்தா மீனாவுடைய சோழியும் முடிஞ்சிடும். நம்ம நினைச்சது 2 பேருக்குமே நடக்கும். ரீ எலெக்ஷன் நான் அதுல கண்டிப்பா வின் பண்ணிடுவேன். அதே மாதிரி மனோஜ உன் கூட சேர்ந்து வாழ வைக்கிறதுக்கு தனியா இருக்கிறதே அந்த மீனா தானே. அவளும் ஒட்டு மொத்தமா ஒழிஞ்சு போயிடுவான். இப்ப சந்தோஷமான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இது கேட்டதும் ஆமா, இதுவும் நல்ல ஐடியாவா தான் ஆன்ட்டி இருக்கு. எனக்கு தேவை என் மனோஜ் கூட சேர்ந்து நான் வாழணும். அதுக்காக என்னனாலும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ரோகிணி ரொம்பவே கோபத்துல இருக்காங்க. சரி, அதுக்கான முயற்சி என்னவோ அதை நம்ம பண்ணலாம். முடிஞ்சு போச்சு. அவ எலெக்ஷன்ல வின் பண்ணிட்டா. எனக்கு தேவை அந்த எலெக்ஷன்ல வின் பண்ணணும்ன்றது கிடையாது. மீனாவை தோக்கடிக்கணும்னு நினைச்சேன். சரி, அது நடக்காம போயிடுச்சு. அதுக்காக தான் உடனே வேற ஒரு பிளான் போட்டுட்டேன்ல. அதை வச்சு அவளை எப்படி அடிக்கிறதுன்றது அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு இப்ப சிந்தாமணி முடிவு எடுக்கிறாங்க. அடுத்த ட்ராக்கா பாத்தீங்கன்னா நம்ம மீனாவை காட்டுறாங்க. முத்து ரொம்பவே சந்தோஷமா மீனா கிட்ட அவ்வளவு ஹாப்பியா மீனா வான்னு சொல்லிட்டு மீனாவை தூக்கிட்டு மாலையெல்லாம் போட்டு பட்டாசு மேலும் தாளுன்னு சொல்லிட்டு அமெரிக்கால படுத்திட்டு இருக்காங்க. உடனே விஜயாவுக்கு ஏங்க என்னங்க நடக்குதுங்க? இந்த முத்து பண்ற அல்ட்ராசிட்டி கொஞ்சம் கூட அளவே இல்லையா? எதுக்காக இப்படி பண்றான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. விஜயா, இதுல உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு? அவன் பொண்டாட்டி எலெக்ஷன்ல ஜெயிச்சிருக்கான், அதை அவன் கொண்டாடுறான். இதுல உனக்கு என்ன வலிக்குதுன்னு சொல்லி கேக்குறாங்க. ஏங்க பாக்குறவங்களுக்கெல்லாம் அசிங்க அவமானமா இல்லையா?
போயும் ஏதோ பூ எலெக்ஷன்ல தலைவியே நின்று ஜெயிச்சுட்டாலாம். அது ஏதோ பெரிய சிஎமான மாதிரி இல்லை இவ பில்டப் கொடுத்துட்டு இருக்கான்றாங்க. விஜயா, சாமானிய மக்களுக்கும் ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது சந்தோஷம் தான். அதுக்கு எதுக்கு நீ இப்ப தேவையில்லாம இப்படி எல்லாம் பேசிட்டு பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே முத்து நின்றுறாங்க. போய் அண்ணாமலை, விஜயா போயிட்டு ஆரத்தி எடுத்துடுறாங்க. ஏங்க, என் கையில போயும் பூக்காரிக்கு ஆரத்தி நான் எடுக்கணுமா? அதெல்லாம் முடியாது. உங்க மருமக தானே, நீங்களே எடுத்துக்கோங்க. எனக்கு எந்த அவசியமும் கிடையாதுன்னு சொல்லிட்டு திமுறா விஜயா பேசினதும், இருமா மீனா அங்கேயே இருன்னு சொல்லிட்டு அண்ணாமலையோட கையாலே ஆரத்தி எடுத்துட்டு நம்ம அண்ணாமலை வச்சு விடுறாங்க. இதெல்லாம் பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க மீனா. மாமா, எதுக்காக மாமா நீங்கெல்லாம் எனக்கு ஆரத்தி எடுக்கிறீங்கன்றாங்க. இந்த வீட்டோட குல விளக்கு, குத்து விளக்கு, மகாலட்சுமி, உனக்கு ஆரத்தி எடுக்கிறதுல போயிட்டு என்னமா இருக்கு? நீ இதே மாதிரி மேல மேல வளர்ந்துட்டே போகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பா மாமா, உங்களுடைய ஆசீர்வாதம் எல்லாம் இருக்குன்னா கண்டிப்பா நான் மேல மேல வளருவேன்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷமா மீனா பேசிட்டு இருக்காங்க. யாரோ சொன்னாங்க மீனா டெபாசிட் கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டு. அந்த சிந்தாமணியோட 150 ஓட்டு வித்தியாசத்துல மீனா ஜெயிச்சிருக்கா. இப்ப மூஞ்ச எங்கம்மா போய் வச்சுப்பேன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. டேய், போதும் நிறுத்துடா. பரிதாப ஓட்டா விழுந்திருக்கும். அதுக்கு எதுக்கு இவ்வளவு சீன் போடுற? கத்தி குத்து வாங்கி இப்படி பரிதாப ஓட்டு போடுறதுக்கு ஒருவேளை நீங்களே ஆளுங்களை வச்சு மீனாவை கத்தியால கூட குத்த வச்சிருப்பீங்க. பண்ண சம்பாதிக்கிறதுக்கு இது ஒரு வழியா உங்களுக்கு தோணி இருக்கு. அதனால உயிரை பணி வைக்கிற அளவுக்கு கூட நீங்க போயிடுவீங்கன்னு சொல்லிட்டு விஜயா கேக்குறாங்க. அண்ணாமலை பயங்கரமா கோவப்படுறாங்க விஜயா மேல. போதும் விஜயா, நிறுத்து. உன் இஷ்டத்துக்கு என்னனாலும் பேசிட்டு இருக்க. என்ன நினைச்சிட்டு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? மீனா எந்த அளவுக்கு அடிபட்டு அவ எந்த அளவுக்கு வழியில அவஸ்தப்பட்டா அதை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம முத்து இத பண்ணிருப்பான், மீனா இத பண்ணிருப்பான்னு சொல்றியே. உன் நாக்குல விஷம் இருக்கா இல்ல வார்த்தை வருதானே தெரியல. வர வர நீ ஓவரா பேசிட்டு ஓவரா பண்ணிட்டு இருக்க விஜயா. இது எல்லாத்துக்கும் சேர்த்து உனக்கு என்ன பண்றேன்னு மட்டும் பாருன்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் உடனே நம்ம முத்து பா விடுங்கப்பா, அம்மா தானே, பேசுனா பேசிட்டு போட்டோம். எனக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. எனக்கு அது அவசியமும் கிடையாது. ஏன்னா அம்மா இப்படி பேசுவாங்கன்றது எனக்கு தெரிஞ்ச விஷயம் தான் சொல்லிட்டு முத்து வா மீனா, எலெக்ஷன் வேலையா சரியா தூக்கம் இல்லாம ரொம்பவே டயர்டா இருப்ப, ரெஸ்ட் எடுன்றாங்க. ஏங்க, நான் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக தான் எல்லாரும் சேர்ந்து எனக்கு ஓட்டு போட்டு என்னை ஜெயிக்க வச்சாங்களா? இப்ப நமக்கு பொறுப்பு அதிகமாயிடுச்சு, இன்னும் அதிகமா நம்ம உழைக்கணுங்கன்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. ஆமா, பொது சேவைன்னு சொல்லிட்டு வீட்டுல இருந்து கிளம்பி போயிடு. இந்த வீட்டு வேலையெல்லாம் அப்படியே இருக்கட்டும்ன்றாங்க. உடனே அண்ணாமலை, ஏன் விஜயா, மீனா இந்த வீட்டுக்கு மருமகளா வர்றதுக்கு முன்னாடி இந்த வேலையெல்லாம் யார் செஞ்சுட்டு இருந்தது? நீ செஞ்சுட்டு தானே இருந்த. இப்ப மீனா வந்துட்டான்னு சொல்லிட்டு அவன் மேல சருத்தை போட்டு செய்யாம இருக்க. ஒழுங்கா நீயே பாருன்றாங்க. அம்மா மகாராணி, இதுக்கு தானே ஆசைப்பட்ட, நம்ம ஜெயிக்கணும், கடைசியில என்ன வீட்டு வேலைக்காரியும் ஆக்கணும், இதுதானே உன் திட்டம், நடந்துருச்சு இல்ல, சந்தோஷமா இருன்னு சொல்லிட்டு விஜயா கோவப்பட, அத்தை இதை நினைச்செல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க. நான் வீட்டு பொறுப்பையும் நல்லபடியா பார்த்துப்பேன், உங்க எல்லாரையும் நல்லபடியா பார்த்துப்பேன். பூ வியாபாரமும் நடக்கும். தலைவர் சங்கத்துல நான் என்னெல்லாம் செய்யணுமோ அதையும் நான் செய்வேன். என்னால முடியும், கண்டிப்பா நான் செய்வேன்றாங்க. முத்து மீனா, கத்தி குத்து இன்னும் உன்னுடைய உடம்புல இருந்து முழுசா ஆறல. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா தான் இரு. எதுக்கு இவ்வளவு அவசரப்படுற? ஏங்க, நம்மள நம்பி ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்கன்னா அதை சரியா பண்ணணும் இல்லையா? அதனால தாங்க சொன்னேன்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. இத கேட்டு இவ பேசுறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வர்ற கோபத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. மனோஜுக்கு அமெரிக்கா சம்பந்தம் கிடைக்கணும், எப்படியாவது இந்த ரோகிணி கிட்ட இருந்து விவாகரத்தை வாங்கணுன்ற ஒரே காரணத்துக்காக பல்ல கடிச்சுக்கிட்டு பொறுத்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு விஜயா ஒரு பக்கம் இருக்காங்க. இப்ப நம்ம மனோஜ் மா மா என்னமா பண்றதுன்றாங்க. டேய், நீ வேற ஏண்டா ஒரு பக்கம் மான்னு சொல்லிட்டு இருக்க? என்னடா உனக்கு பிரச்சனை, சொல்லி தொலையேண்டான்றாங்க. மா, நானு அந்த அமெரிக்கா சம்மந்தத்து கூட பேசினேன்ல, நான் ரொம்பவே கிரிஞ்சா பேசிட்டேன்னு எனக்கு தோணுது. ஆமா, இப்ப பேசு. நான் கூட நீ இங்கிலீஷ்ல ரொம்ப சூப்பரா பேசுறேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். கடைசியில ஸ்ருதி கிண்டல் பண்ண போதுதான் தெரிஞ்சது. ஏண்டா சாப்பாடை பத்தி ஏண்டா இப்படி எல்லாம் கிரிஞ்சா பேசணுமா? உனக்கு இங்கிலீஷ் நல்லபடியா பேச வரும் தானே, அதை மாத்தி எப்படியாவது அவங்க உன்னை அக்செப்ட் பண்ற மாதிரி இனி பேச பழகுடா.
கண்டிப்பாம்மா என்கேஜ்மெண்ட்டுக்கு வருவாங்கல்ல, அப்ப பாரு என்கேஜ்மெண்ட்டுக்கு முடிஞ்ச கையோடவே கல்யாணத்தை வச்சுக்கலான்னு சொல்லிட்டு அந்த அமெரிக்க பொண்ணு சொல்லும். அந்த அளவுக்கு நான் சூப்பரா பேசுவேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்குடா மனோஜ், நடந்தா சந்தோஷம் தான் சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷத்துல இருக்காங்க. இப்ப நம்ம சிந்தாமணி வந்து சோர்ந்து போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. விஜய் அந்த இடத்துக்கு வராங்க. விடுங்க மாஸ்டர், ஒரு முறை தோத்தா அதே வேலையாயிடுமா, கண்டிப்பா நீங்க ஜெயிப்பீங்க, இன்னொரு முறை எலெக்ஷன் வராதையே போயிடுமான்றாங்க. இருந்தாலுமே அந்த மீனா கிட்ட நீங்க தோத்தது பெருத்த அவமானம் தான் சொல்லிட்டு கிண்டல் பண்ணி விஜய பேசினதும் சிந்தாமணிக்கா பயங்கர கோவம் வருது. மாஸ்டர், அப்புறம் வீட்ல என்ன நிலவரம்? எலெக்ஷன் வந்ததுனால வீட்ல நடக்கிறது எதுவுமே நானும் கேட்கவே இல்லை. என்ன நிலவரம்ன்றாங்க. இன்னும் ஒரு வாரத்துல மனோஜ்க்கு என்கேஜ்மெண்ட் வச்சிருக்கோன்றாங்க. என்ன மாஸ்டர் சொல்றீங்க? யாரு? ஸ்வேதாவான்றாங்க. இல்லையே, அதுதான் தங்கச்சி அண்ணன் முறை வரும்னு சொல்லிட்டு வேண்டான்னு சொல்லிடுச்சுல்ல. அந்த பொண்ணு கிடையாது. அந்த பொண்ணு மூலியமா அவங்க சொந்தக்கார பொண்ணு அமெரிக்காவில் இருக்காங்க. பொண்ணும் அமெரிக்காவில் இருக்க ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லி நாங்க வீடியோ கால்லே பேசிட்டோம். அதே மாதிரி மனோஜுக்கு கல்யாண விஷயத்த பத்தி எல்லாமே என் புருஷனும் சொல்லிட்டாரு. அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னா உடனே கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. என்கேஜ்மெண்ட் பண்றதுக்கு அவங்க அமெரிக்காவில இருந்து வர போறாங்க. மாஸ்டர் பார்த்து, ரோகிணி ஏமாத்துன மாதிரி ஏமாத்த போறாங்கன்றாங்க. இல்ல இல்ல, நாங்க எல்லாம் தீர விசாரிச்சுதான் அதுக்கப்புறம் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கோம். அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கு. என் பையனை பார்த்த உடனே பிடிச்சிருச்சுன்னு சொன்னாங்க. சரிங்க மாஸ்டர், நிச்சயதார்த்த வேலை ஏகப்பட்டது இருக்கு. இன்னும் நான் பியூட்டி பார்லர் போகணும், என் முகத்தை அழகுபடுத்தணும், எவ்வளோ வேலை இருக்கு. சரி நான் வரேன், உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க விஜயா. உடனே சிந்தாமணி இந்த விஷயத்த ரோகிணி கிட்ட கொளுத்தி போட்டாதான் மனோஜோட கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணி அதனால விஜயாவோட குடும்பத்துல கொளுத்தி எரியும் பிரச்சனை. அதை பார்த்து நம்ம குளிர் காயலான்னு சொல்லிட்டு சிந்தாமணி முடிவு பண்றாங்க. கண்ணு எங்க இருக்குன்னு சொல்லிட்டு கால் பண்றாங்க. நம்ம சிந்தாமணி வந்து ரோகிணிக்கு, சொல்லுங்க ஆண்டி, நான் வீட்டுலதான் இருக்கேன்றாங்க. சரி நீ வீட்லயே இரு, நான் வரேன்றாங்க. என்ன விஷயம் ஆண்டி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இல்ல, உன்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும், நான் வரேன்னு சொல்லிட்டு சிந்தாமணிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சொல்லுங்க ஆண்டி, எதுக்காக முக்கியமான விஷயம் பேசணும் வரேன்னு சொன்னீங்கன்றாங்க. ரோகிணி, நீ இப்ப அவ்வளவுதான், என்ன அங்க போறியோ தெரியல. என்ன ஆண்டி திடீர்னு இப்படி சொல்றீங்க? என்ன ஆச்சு, ஏதாவது பிரச்சனையா? ஆமா, உன் புருஷன் மனோஜுக்கு இன்னும் ஒரு வாரத்துல நிச்சயதார்த்தமா. என்ன ஆண்டி சொல்றீங்க? இன்னும் எங்க 2 பேருக்கும் விவாகரத்தே நடக்கல, அப்புறம் எப்படி நிச்சயதார்த்தம்? நிச்சயதார்த்தம் பண்ணலாம், கல்யாணம் தான் பண்ண முடியாது. நிச்சயதார்த்தம் இப்ப பண்ணிட்டு உனக்கும் மனோஜுக்கும் விவாகரத்து முடிஞ்சதோ உடனே கல்யாணம் பண்ண போறாங்களாம். இத உன் மாமியாரு வந்து சொல்லிட்டு போனாங்க. அந்த விஷயத்த உன்கிட்ட சொன்னா நீ ஏதாவது ஸ்டெப் எடுத்து எப்படியாவது இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துவியன்னு சொல்லிட்டு தான் உன்கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொல்லலாம்னு வந்தேன்றாங்க. சொல்லிட்டீங்கல்ல, இனி நான் பாத்துக்கிறேன். என்ன ஆனாலும் சரி, எதுக்காகவும் யாருக்காகவும் என் புருஷன் மனோஜை நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். என் புருஷன் மனோஜ் எனக்கு மட்டும்தான் சொல்லிட்டு பயங்கர கோபத்துல வந்து இருக்காங்க ரோகிணி. இப்ப ரோகிணி என்ன செஞ்சு மனோஜோட நிச்சயதார்த்தத்தை தடுத்து நிறுத்துவாங்க? ரோகிணியோட பிளான தெரிஞ்சுக்கிட்டு மீனா வந்து நிச்சயதார்த்தத்தை நல்லபடியா நடத்தி முடிப்பாங்களா? ரோகிணிக்கு சரியான பாடம் மீனா கத்து கொடுப்பாங்களா இல்லையாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.